ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட்டயத்தில் தாங்க நின்றுருக்கோம். கோட்டயத்தில் நம்ம டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் பக்கத்துலேயே தான் பார்க்கிங்கில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஒரு லோடு வந்து கிடச்சிருக்கு. இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு தான், அதாவது நாகர்கோவிலுக்கு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த லோடு தான் வந்து ஏற்றுக்கு போயிட்டுருக்கோம். அதாவது ஆஃபீஸில் வந்து கமிஷன் கொடுத்துட்டு லொக்கேஷனும் வாங்கிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து வர சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரு ஊர் பேர் சொல்லி வந்து வர சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து அந்த ஊருக்கு வந்து போயிடலாம். போயிட்டு அந்த லோடு வந்து எப்படிலாம் ஏற்றுறோம், அப்புறம் எந்த வழியில் போகிறோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து லாஸ்ட்டில் இதோட லோடோட வாடகை எல்லாத்தையுமே உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே தொடர்ந்து வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரோடு வந்து நம்ம ஏற்ற போகிறோம். இந்த ரோடு ஏற்றுற பாயிண்ட் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சரப்பள்ளி பக்கத்தில் ஏதோ சொன்னாங்க. அது வந்து அங்கே போனால் தான் வந்து தெரியும். மழை பாருங்கள், ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. இது வந்துட்டு நம்ம தேனி போகிற ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம். தேக்கடி நூறு இந்த ரூட்டில் நம்ம இதுக்கு முன்னாடி வந்ததே இல்லை. இதான் வந்து ஃபஸ்ட் டைம் வரோம். இந்த ரூட்டில் வந்து நம்ம தேனி வழியாக, அதாவது ஹில்ஸ் வழியாக ஒரு டைமாக இறங்கணும். ஏதாவது ஒரு டைமாவது வரலாம். அந்த டைமில் ஏதாவது லோடு கிடச்சி அப்படின்னா வந்து இந்த ரோடு யூஸ் பண்ணி அப்படியே வந்து வந்துக்கலாம். கேரளா ரூட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதாவது நம்ம போகிற ரூட் வந்து சபரிமலை ரூட்டு தான். நமக்கு இன்னும் பாயிண்ட்டுக்கு ஒரு 5-6 கிலோமீட்டர் பக்கம் தான் இருக்குது. எரிமேலி பம்பா. லொக்கேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, அதை பார்த்து தான் வந்து போயிட்டுருக்கோம். எவ்வளோ சின்ன ரோடாக இருக்குது பாருங்கள். 2 வண்டி வந்து கரெக்டாக பாஸ் ஆகும். இடமே பார்க்க வேற லெவலில் இருக்கு. ரோடு பாருங்க எவ்வளோ சின்னதாக இருக்கு அப்படின்ட்டு. டைம் வந்து 3 மணி தான் ஆகுது. ஆனால் நைட் டைம் மாதிரி இருக்கு பாருங்க. நல்ல ஒரு ஃபாரஸ்ட்டு. ரோடு ஏற்றிட்டாங்க நண்பர்களே. ரோடு ஏற்றி வர வழியில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதாவது நம்ம மட்டும்தான் வந்துட்டுருக்கோம். லோடு ஏற்றியாச்சு. லோடு ஏற்றிட்டு நாம் வந்து இப்போ எரிமேலி பார்த்து வந்து வந்துட்டுருக்கோம். ரோடு பாருங்கள், அதாவது நல்லா வந்து ஏற்றுமா தான் இருந்துகிட்ருக்கு. ஃபாரஸ்ட் வழி ஒரு 2-3 கிலோமீட்டர் தான் இருக்குது. அப்புறம் எரிமேலி வந்தாச்சு அப்படின்னா வந்து ரோடு வந்து நல்லாயிருக்கும். எரிமேலி வந்துட்டு அப்படியே வந்து போய்க்கலாம்.
வந்துட்டு திருவனந்தபுரம் வந்துட்டாங்க. மழை வந்து பயங்கரமாக பெஞ்சிட்டு இருக்கு. கேரளா ஃபுல்லாமே வந்து நல்ல மழை தான். ரோடே தெரியல பாருங்க. இன்னொரு 2 மணி நேரத்தில் வந்து நம்ம பாயிண்ட் போயிடலாம். பாயிண்ட் போயிட்டு நல்லா நீட்டாக தூங்கிட்டு அப்புறம் காலையில் தான் வந்து இறக்குவாங்க எப்படியும். ஸோ காலையில் இறக்கிட்டு அடுத்த லோடு வந்து எங்கே போகலாம் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். என்னமா மழை பெய்யுது. ரெண்டரை பக்கம் வந்து டைம் ஆகுது. நாம் வந்து பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். அதாவது இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. ஒரு 2 கிலோமீட்டர் இல்லை ஒரு 3 கிலோமீட்டர் பக்கம் தான் இருக்குது. என்னென்னா இடம் வந்து தெரியல. ஸோ காலையில் வந்து கேட்டுட்டு அப்படியே வந்து கிளம்பி போய்க்கலாம். இப்போ வந்து நம்ம வண்டி விட்டுருக்க இடம் வந்து நல்லா சேஃபான இடமா தான் வந்து ஒதுக்கியிருக்கும். ஸோ அதனால் வந்து நல்லா நீட்டாகவே தூங்கிடலாம். ஒரு 2-3 மணி நேரம் வந்து தூங்கிடலாம். தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு அப்புறம் பாட்டிகிட்ட நம்பருக்கு தந்திருக்காங்க. அந்த நம்பர் வந்து கூப்பிட்டு பேசிட்டு எந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு வந்து போய்க்கலாம். சரி, இப்போ வந்து ரெஸ்ட் எடுத்துடலாம். கம்பு அழகாகவே வந்து நம்ம லோடு இறக்குற பாயிண்ட்டுக்கு வந்து வந்துட்டோம். லோடு தான் வந்து இறக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். காலையிலேயே வந்து அன்லோடு வந்து பண்ண வைக்க அழகாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம வந்து இறக்கிட்டு அப்புறம் வந்து கிளம்பி போயிடலாம். இங்கே வந்து லோக்கலில் அட்ரஸ் வந்து கண்டுபிடிச்சி வரக்கே கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. ஏன்னா வந்து சின்ன சின்ன ரோடாக இருக்குது வந்து தெரியல. நாம் இருந்தாலும் வந்து கேட்டு வந்து அப்படி வந்துட்டோம். ஏன்னா லொக்கேஷன் வந்து கேட்டிருந்தோம், அனுப்பலை. கேட்டு தான் வர சொல்லியிருந்தாங்க. அதேமாதிரி வந்து கேட்டு வந்துட்டோம். இப்போ வந்து லோடு வந்து இறக்கிட்டு இருக்காங்க. லோடு இறக்கிட்டு அடுத்த லோடு வந்து எங்கே போகிறோன்னுன்றது தெரியல. இப்போ நம்ம இறக்குறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் தான் வந்து இறக்கிட்டு இருக்கோம். ஸோ இங்கேருந்து ஊருக்கு தான் போகிறோமா அப்படின்னா இங்கேருந்து லோடு செட் ஆகுதா என்னன்னு தெரியல. ஃபஸ்ட்டு வந்து லோடு இறக்கிட்டு வாடகை வந்து வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அப்படியே வந்து போய்க்கலாம். டீ கொண்டு வராரு பாருங்க. ரோடு வந்து சூப்பராகவே வந்து இறக்கிட்டோங்க. நாம் வந்து எந்த வழியில் ஊருக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி வழியில் தான் போகிறோம். என்னென்னா நம்ம நாகர்கோவிலில் பறக்க லைனில் தான் வந்து லோடு வந்து இறக்கியிருந்தோம். அதாவது நம்ம நாகர்கோவில் சிட்டிக்குள்ளே வந்து விட மாட்டாங்க. அதனால் நம்ம வந்து நாகர்கோவிலில் அவுட்ரு வழியாக அதாவது கன்னியாகுமரி வழியாக வந்து போயிடலான்ட்டு வந்து போயிட்டுருக்கோம். இந்த பாலம் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. பக்கத்துலேயே வந்து கடற்கரை செம்மையாக இருக்குது பாருங்க. 2
சூப்பராக இறக்கிட்டு இப்போ நாம் வந்து காவல் கிணறு விளக்கு தான் போயிட்டுருக்கோம். அங்கே வந்து டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் இருக்குது, அங்கே போயிட்டு லோடு ஏதாச்சும் இருக்கா என்னன்னு பார்த்துட்டு அப்புறம் வந்து பிளான் பண்ணிக்கலாம் என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு. எல்லாம் மழை பெய்யறதுனால வந்து லோடு கொஞ்சம் டல்லாக இருக்குது. NH-44ங்க, அதாவது கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரைக்கும். இதை நம்ம ஸ்டார்டிங் பாயிண்டில் தான் நின்றுருக்கோம். அதாவது கன்னியாகுமரி இங்கே இருந்தால் வந்து தொடங்கிட்டு இருக்கு. இங்கே இருந்து எடுத்தோம் அப்படின்னா வந்து காஷ்மீர் வரைக்கும் அழகாக வந்து போய்க்கலாம். பக்கத்தில் தெரியுது பாருங்க, இதுதான் வந்துட்டு கன்னியாகுமரி ரயில்வே ஸ்டேஷன். இந்த ட்ரிப்போட வாடகை வந்து பார்த்துடலாங்க. அதாவது நமக்கு இந்த மாதத்தில் இது வந்து 9வது ட்ரிப்பு, 29/5/2025 கோட்டையம் டு நாகர்கோவிலுங்க. டீசல் வந்து 6500 அப்புறம் டோல்கேட்டு வந்து எதுவுமே ஈஸி பண்ணல. அப்புறம் கமிஷன் வந்து 4000 கொடுத்துருக்கோம். அப்புறம் ஆர்டிஓ போலீஸ் ஒரு 300, அப்புறம் வந்து லோடிங் சார்ஜ் வந்து ஒரு 600 வாங்கியிருக்காங்க. ஸோ டோட்டலாக சேர்த்து 7800. இதில் வாடகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12500. செலவு மட்டும் 7800 போயிருக்குங்க. இதில் வந்து வண்டிக்கு மீதி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4700 வந்து மீதி. ஸோ இது வந்து நம்ம டிரைவர் சம்பளம் இல்லாமல் இந்த மாதத்தோட இதாங்க வண்டியோட மீதி இருப்பு.